சென்னை அய்யனாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி. அண்ணாமலையினுடைய இந்த கண்டனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சென்னை அய்யனாவரத்தை சேர்ந்த 21 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அவர் பயின்று வருகிறார். கடந்த சில நாட்களாகவே அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி அவர் பெற்றோர் அந்த பெண் மீது சந்தேகப்பட்டு உடனடியாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். என்னுடைய பெண் தொடர்ந்து அவருடைய மனநிலை சரியில்லை, அதுபோல அவருடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருப்பதாக தெளிவுபடுத்துகிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு விசாரணை நடத்திய பின்பு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருந்தது. நேற்றைய தினம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சென்னை அய்யனாவரம் பகுதியில மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் கடந்த பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமை ஆளாக்கியுள்ள என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மேலும் இது குறித்து மாணவியின் தந்தை சென்னை அய்யனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் குற்றவாளிகளை வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவியின் உறவினர் ஒருவர் முயற்சியால் தற்போது மீண்டும் வழக்கு பதிவு செய்து 2 குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் 5 பேர் தலைமறைவாகிவிட்டதும் கூறுகின்றனர். மேலும் பாலியல் வன்கொடுமை குறித்து புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது என்கின்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ஏற்கனவே அதல பாதாளத்தில் கிடக்கும் பொழுது பெண்கள், குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை ஆளாக்கி இருப்பதை எத்தனை எளிதாக கடந்து செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியுமே அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் நாட்டின் பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றச் செயல்கள் எல்லாம் முழு விவரம் செய்தி முன்னுரை 4 பக்கங்கள் கொண்ட கண்டனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஏன் இந்த சம்பவத்து குறித்து எதுவுமே பேசாமல் இருக்கிறார் என்ற கேள்வி முதலமைச்சரிடம் அவர் முன்வைக்கிறார். மேலும் தன் பொறுப்பில் இருக்கும் தமிழக காவல்துறையை அவர் என்ன ரீதியில் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த மாணவி கல்லூரியில் பயின்று வந்தாலுமே அவருடைய தந்தையினுடைய சந்தேகத்தின் ஏற்பட்டதால் அவருடைய செல்போனை விசாரிக்கும் போதுதான் இந்த மாணவிக்கு பல்வேறு கணக்கான நபர்கள் தப்பான செய்திகள் அனுப்பியதாகவும், அதுபோல தொடர்ந்து இந்த பாலியல் தொந்தரவு பண்ணியிருப்பதும் தெரிய வந்ததுக்கு பிறகு தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையினுடைய கண்டனமும் தற்போது வந்திருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.